பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பிடிச்ச வேலையை செஞ்சோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், நிறைவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நாள் தான் இது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் பண்ண போகிறோம். என்னென்னா, பிடிச்ச பைக்கில் பிடிச்ச இடத்துக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரைடு. அண்ட் திஸ் இஸ் த வின்டர் ரைடு. ஸோ எஸ், ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கோம். ஸோ ஹே, வாட்ஸ் அப் பீப்புள், திஸ் இஸ் ராஜா ஆன் த வீல்ஸ். ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் ஃபைன். ஸோ டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ரைடு பார்த்திங்கன்னா ஊட்டி கிளம்புறோம். ஸோ சென்னையிலேருந்து ஊட்டி. டு பி வெரி ப்ரிசைஸ், சென்னை இஸ் நாட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஊட்டி தான் ரைடோட, வின்டர் ரைடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஏன் நாங்கள் ஊட்டியை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஊட்டியிலேருந்து தான் நாங்கள் போக போகிற டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அதுதான் மிட் பாயிண்ட்டாக இருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ அதனால் சென்னையிலேருந்து ஊட்டி போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிளானு. டேங்க் ஃபுல்லா. ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு பாய்ஸ் ரீயூனியன் மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா நான் மான்சூன் ரைட் போனேன் இல்லையா, அதே சேம் கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. ஹரிஷ் ப்ரோ மட்டும் மிஸ்ஸிங். அவர் ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனால் வரல. அப்புறம் மேபி 1-2 புது ரைடர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அது சரியாக எனக்கு தெரியல. பட் யா, ஹரிஷ் ப்ரோ தவிர போன ரைடுக்கு போன நாங்கள் எல்லாருமே மீண்டும் இணைகிறோம். ஸோ யா, இட்ஸ் லைக் அ ரீயூனியன். அண்ட் வித் தட் செட், இந்த ரைடை செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். ஸோ நான், பிரதீஷ் ப்ரோ அண்டு பிரகாஷ் ப்ரோ, நாங்கள் 3 பேர் தான் சென்னையிலேருந்து கிளம்புறோம். அந்த வேளை சேலமில் குமரன் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவர் பெங்களூர்லேருந்து வராரு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் லேட்டு. ஏன்னா நான் எல்லாம் பண்ணேன், ஆனால் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி வண்டிக்கு ஃபியூல் போடுறதே மறந்துட்டேன். ஸோ போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு நான் கிளம்புறேன். பிரகாஷ் ப்ரோ ஆல்ரெடி கிளம்பிட்டார், ஆன் த வே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். யூஸ்வலி டிசம்பர் மந்த்னாலே ஏதாவது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி சென்னையை தாக்கும். அதே மாதிரி தான் சமீபத்தில் இந்த தித்வா புயல் வந்து தாக்கிட்டு போயிடுச்சு. சரி, அதோட தாக்கம் இன்னும் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் நல்ல வேலையாக புயல்லாம் கடந்து போயிடுச்சு. ஸோ நாங்கள் நடந்து போகிறது, நாங்கள் ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேஃபாகவே எங்களுக்கு சீசன் அமைஞ்சிருச்சு. என்னன்னு தெரில, மேபி கேமரா ஆங்கிள் எதுவும் சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது. ஸோ வண்டி நிப்பாட்டிட்டு செக் பண்ணணும் கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ சில பல செட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த vlog கண்டினியூ பண்ணணும். ஊட்டியில் ரூம்ஸ் இன்னும் புக் பண்ணலை. ஏன்னா விக்கி ப்ரோவும் மாரிமுத்து ப்ரோவும் தென்காசிலேருந்து அவங்க ஃபஸ்ட்டே எங்களுக்கு முன்னாடியே ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரீச் ஆகிட்டு நாங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால ரூம் எதுவுமே புக் பண்ணலை, எல்லாமே போய் தான் பண்ணணும். இன்ஃபேக்ட் எந்த ஒரு லொக்கேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் புக்கே பண்ணல, எல்லாமே அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. திண்டிவனம் இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு 2-3 நாள் முன்னாடி நியூஸில் பார்த்தது என்னென்னா, லைக் ஊட்டியில் எல்லாம் நல்ல உறைபனி, ஐஸ் கட்டி தேங்கி நிற்கிற அளவுக்கு நல்ல ஒரு பனி, நல்ல ஒரு குளிர், லைக் மைனஸோ சம்திங் டிகிரி டெம்பரேச்சர் காட்டுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம நேரம் அப்படி, நம்ம போகிற நேரம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நார்மலாக இருக்கும் டெம்பரேச்சர். ஸோ இந்த வாட்டி இப்போ நாங்கள் போகையில் ஊட்டி டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கணும்.
அப்படி உண்மையிலே அந்த உறைபனி கிளைமேட் அந்த டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா இட் வுட் பி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறது. பார்த்தா லைட்டாக மழை சாரல் அப்படியே பொழியுது. அதான் சரி க்ளவுஸ் எல்லாம் கழட்டி உள்ளே வச்சாச்சேன், ஓரளவுக்கு நனைஞ்சு கிடஞ்சி போயிடக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி டேங்க் பேக்குக்கும் ரெயின் லேயர் போட்டாச்சு. சரி ஹெவியாக வந்தால் நான் நின்று நம்ம ரெயின் லேயர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நம்ம க்ளவுஸை கழட்டி வச்ச நேரம் மழை வரல. சரி ஓகே, உளுந்தூர்பேட்டை அவ்வளோதான், இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் தானே. அங்கே போயிட்டு நிப்பாட்டிட்டு ஸ்டேட்டஸ் வேறு செக் பண்ணணும், யார் யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி குமரன் ப்ரோக்கும் சொல்லணும், இந்த உளுந்தூர்பேட்டை ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து சேலம் அடுத்த ஒரு 2 to 2.5 ஹவர்ஸில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும், கேட்கணும். ஓகே, வர்ண பகவான் எங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். மழை இப்போ தான் விட்ட மாதிரி இருந்துச்சு, மறுபடி கொஞ்சம் சாரல் ஹெவியாக அடிக்குது. ஜோராக மட்டும் மழை பெஞ்சிடக்கூடாது. இதே மாதிரி பெஞ்சிட்டு இருந்தால் கூட ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். லைக் செம்மையாக ஃபீல் பண்ணிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டலாம். ரொம்ப பெஞ்சாலும் நச நசன்னு ஆயிரும். அதனால் வர்ண பகவானுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த கிளைமேட்டை இந்த சாரலை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சாமி. இங்கே பார்த்தீங்களா தற்குறிங்க திரும்புகிறானே, ஒரு இண்டிகேட்டர் போடுறானா ஏதாவது போடுறானா, அவன் பாட்டுக்கு வரான். இவனுங்களுக்கெல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுக்குறான்? இங்கே எடுத்துருவோம் ப்ரோ, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ரைட் எடுத்துருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் அவ்வளோதான், அடுத்து நம்ம ரைட் எடுத்து. புரியல? ஆமாம் எங்கே? ஓகே சரி. முன்னாடி இல்லை, ஒன்றும் தெரில, முன்னாடி போய் பார்ப்போம். இப்படியே இருந்துட்டா ஓகே தான். கள்ளக்குறிச்சி தாண்டி சின்ன சேலம் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ டோட்டலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 255 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டாப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக
குமரன் ப்ரோ வந்து மீட் பண்ணுற அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒன்றா ஆத்தூர் நிற்போம், இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மீட்டிங் பாயிண்டில் தான் போய் வெயிட் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல. ஸோ அடையார் ஆனந்தபவன் தான் மீட்டிங் பாயிண்ட்டு. அங்கேயே அப்படியே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே போய் தான் என்ன ஏதுன்னு டிசைட் பண்ணோம். மீன்வைல் தி அதர் சைட் ஆஃப் ஸ்டோரி என்ன இருக்குன்னா, விக்கி ப்ரோ, மாரி அண்டு ஜான் ப்ரோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒட்டஞ்சத்திரமே வந்துட்டாங்க. ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டு டுவர்ட்ஸ் ஊட்டி போயிட்டுருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க எங்களை விட சீக்கிரமே போயிடுவாங்க. லைக் அரௌண்ட் 2 o'clockலாம் போயிடுவாங்க. நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 4-5 ஆயிரும் ஊட்டி ரீச் ஆகிறதுக்கு. ஏன்னா நாங்கள் இதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டு அப்புறம் பொறுமையாக தான் கிளம்புவோம். ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் எங்களோட மீட்டப் பாயிண்ட் வச்சு அடையார் ஆனந்தபவன். சேலம் தாண்டி உத்தம சோழபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அங்கே தான் குமரன் ப்ரோ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே தான் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு அண்டு அடுத்து சேலத்துலேருந்து ஊட்டி எந்த ரூட் வழியாக போகிறது அப்படிங்கிற டிஸ்கஷன் எல்லாமே. ஸோ ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் நான்ஸ்டாப்பாக அடித்து ஓட்டி வந்துட்டோம். இனி ஜஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர்ஸு பேலன்ஸ் இருக்குது. இவ்வளோ நேரம் கழித்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா டைம் 10:20. இப்போ தான் லைட்டாக வெயில் அப்படி அடிக்குது, எட்டி பார்க்குது. இங்கே பார்த்தீங்களா தற்குறிகளா, எதையும் பார்க்குறதில்ல. அப்படியே சல்லுன்னு உள்ள விட்டுறது, ஏதோ அவன் வீட்டு வாசப்படியில் விடுற மாதிரி. எப்போ ப்ரோ வந்தீங்க? அது ஸோ பிரகாஷ் ப்ரோவும் பிரதீஷ் ப்ரோவும் ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி நிற்கிறாங்க. ஸோ எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நானும் குமரன் ப்ரோவும் இங்கே இருக்கோம். ஸோ போயிட்டு கேட்ச் பண்ணிட்டோன்னா கிளம்பிட வேண்டியதான். நீங்கள் கோபி சத்தி ரோடு வழியாக தானே போகலான்னு சொன்னீங்க. தாடா கொடுமையே. இப்போ ஆமாம், அடுத்து பெருந்துரைக்கு அடுத்து விஜயமங்கலம் டோலு. அவர் பெருந்துரை. ஆமாம் ஆமாம். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:50 அண்ட் நம்ம டோட்டலாக 404.6 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம இருக்கிறது சம்வேர் நியர் பெருந்துரை. எஸ், ஆமாம், பெருந்துரையோ குமாரபாளையம் டெக்ஸ் வேலி. எஸ், பெருந்துரை கிட்ட. அண்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் இஸ் மேட்டுப்பாளையம். கொஞ்ச நேரத்துக்கு ஐ திங்க் என்னால் vlog பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய மைக்கில் சார்ஜ் இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் அதையும் சார்ஜ் போட்டு, ஸோ மைக்கு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி கைஸ், ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் திடீர்னு ஹில் டாப்பில் உங்களுக்கு வியூ காட்டுறேன். வேறு ஒன்றும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய மைக்கு வந்து பேட்ரி தீர்ந்துருச்சு. அதனால் அதுக்கு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டிருந்தேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வழியாக ஊட்டி ஏறிட்டுருக்கோம். ஸோ 7 ஹேர்பின் பெண்டில் 3 ஹேர்பின் பெண்டு ஏறியாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு வியூ
உங்களுக்காக. சூப்பராக இருக்குது, செம்மையான வியூ. அதுவும் அந்த மிஸ்டோட சூப்பராக இருக்குது. ஸோ நான் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னு இந்த வியூ உங்களுக்காக. செம வியூ கைஸ். இது ஜஸ்ட் இப்போது கீழே தான் கிட்ட லைக் 4th ஹேர்பின் பெண்ட் தான், சாரி 3rd ஹேர்பின் பெண்ட் தான். இன்னும் மேலே போனால் இன்னுமே வியூஸ் நல்லாயிருக்கும். ஸோ எஸ், ஹோப்பிங் டு கெட் தட் வியூஸ் அண்ட் உங்களுக்கும் அதே மாதிரி வியூஸ் காட்டணும் அப்படின்ட்டு. அண்ட் பை த வே, ஆல் த பாய்ஸ் ஆர் யுனைடெட். எல்லாருமே வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, அப்படியே ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ மற்ற விஷயம் அப்படியே வழியில் பேசிகிட்டே போகலாம். ஸ்டே டியூன்ட். அவ்வளோதான், ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் மீண்டும் பயணம் தொடர்கிறது. நல்லா ரோடு புதுசாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குரங்கு ஹை. கீழேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் அவினாசியில் டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டையில் ஒரு பில்டப் விட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த டைமில் போகிறீங்களா, ஊட்டி செம்ம சில்லுன்னு இருக்கும், நட்டுக்கடுத்தரும் தாங்க முடியாது அது இதுன்ட்டு. ஸோ அதுவும் தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போகிறோம். உண்மையாலுமே அது ஒர்த்தா, ஹைப்பு கொடுத்ததுக்கான ஒர்த்தா இல்லை நாங்கள் சொன்ன மாதிரி காலையிலே சொன்ன மாதிரி எங்கள் நேரம் நேற்று வரைக்கும் நல்லா குளிர்னா இருந்துச்சுங்க, இன்றைக்கி நார்மலாகிடுச்சுங்கன்னு யாரும் சொல்கிறாங்களான்னு தெரியல. வெல்கம் டு நீலகிரிஸ். ஸோ அஃபிஷியலி நீலகிரிஸ்குள்ளே வந்தாச்சு. வேகத்தடை. பாய். போலீஸ் செக்கிங் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எங்கேருந்து வரீங்க, லைசன்ஸ் நம்பரு, என்ன வண்டி அப்படின்னு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிட்டு ஓகே போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ வித் தட் டன் அண்ட் செட் பயணத்தை தொடர்கிறோம். இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு. என்னென்னா, நம்ம ஜான் ப்ரோ பாவம் அந்த பேரிகேட் ஆட்டோமேட்டிக்காக மூடும் போல் இருக்குது. அது தெரியாமல் அவர் உள்ளே வந்து டக்குன்னு அவர் தலையில் மாட்டி அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டார். ஷாக் ஆனதில் வண்டி கீழே விட்டார். ஒன்றாகலை, ஜஸ்ட்டு வண்டி ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சு, அவ்வளோதான். பட் எந்த டேமேஜ் இல்லை, யாருக்கு எந்த அடி இல்லை. கைஸ், லுக் அட் த வியூ கைஸ், just look at the view. அந்த மிஸ்ட்டு, அந்த ட்ரீஸ், க்ரீனிஷ், இந்த க்ரீனரி, ஜஸ்ட் வாவ். என்ன அழகு, செம்ம அழகுங்க. லைக் ஃபுல் டே நேற்று ஃபுல்லாக கண்ணு முழிச்சு தூங்காமல் விண்ட் பிளாஸ்ட்டை ஃபுல்லாக நெஞ்சில் வாங்கி அலுப்பாக டயர்டாக வந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ கிடச்ச உடனே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த வியூ இட்ஸ் அல்டிமேட் திங் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லா டயர்ட்னஸும் ஓடி போயிடுச்சு. செம்ம ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகுது. ஹில் ஸ்டேஷனோட அழகே அதுதான். எப்பேற்பட்ட ஆளையுமே தன் பக்கம் வசியப்படுத்திடும். அப்பேற்பட்ட ஒரு கொடுப்பனை ஹில் ஸ்டேஷனுக்கு உண்டு.
என்னடா எட்டு போட்டு கற்றுக்கிட்டு இருக்கியா? இந்த பிங்க் கலர் பூ வீடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேருந்து நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஏன் இன்ஃபேக்ட் நான் கூட ஆரம்பத்தில் இங்கே ஒருக்கா வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. அங்கே பாருங்களேன், அப்படியே அந்த பனி இறங்க இறங்க அந்த டீ எஸ்டேட்டு அதுக்கு மேலே இருக்க அந்த ஃபாரஸ்ட்லாம் எப்படி அழகாக, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது கேமராவில் உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரில, இல்லை கேமரா அதை ஜஸ்டிஃபை பண்ணான்னு தெரில. பட் என் கண் கூட அதை பார்க்கையில் மெஸ்மரைஸ்ட். ஓ, இதில் இது வேறையா, மழை வேற தூருது. ஆனால் மழை தூர்றது தெரியல, வைசரை பார்த்ததுக்கப்புறம் தான். ஏன்னா ஃபுல்லி கவர்டா, க்ளவுஸு, பேண்ட்டு, ஜாக்கெட்னு. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஓ, ஷார்ட்ஸ். ஃபோன்ல எல்லாம் எடுக்கிறதுல இப்போ எல்லாமே டிஜே தான். ஓ மை காட், பாருங்களேன், கொஞ்சம் கூட அந்த சைடு என்ன இருக்குன்னு எதுவுமே தெரில. ஃபுல்லாக பனி மூடியாச்சு. ஸோ யா, அஃபிஷியலி வின்டர் ரைட். The next day. குட் மார்னிங் கைஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊட்டியில். சாரி, நேற்று வந்து vlog சரியாக கண்டினியூ பண்ண முடியல, எண்ட் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஃபாகு. ஸோ ஃபாக் தான் இருக்குது. சரி, ஒன்றுமே தெரியல, ஜீரோ விசிபிலிட்டி. சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி எப்படின்னு எப்படியாச்சும் vlog எடுத்துடலான்னு பார்த்தா சரியான மழை. ஒன்றுமே ரோடே தெரியல, மழை வேறு. இன்னொன்று ஹெல்மெட்டுக்குள்ளே வேறு தண்ணி போகுது. இத்தனைக்கு ஹெவி ரெயின்லாம் இல்லை, சும்மா ட்ரிசிலிங் தான். அது கொஞ்சம்னு அப்படியே கூடி பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹெல்மெட் நனைஞ்சிருச்சு. ஸோ இந்த வந்து ஒயர்லெஸ் ப்ளூடூத் மைக்குங்கிறதுனால இட்ஸ் நாட் வாட்டர் ப்ரூஃப். அதனால் கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ ப்ளூடூத் மைக்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து vlog எடுக்கல, கண்டினியூ பண்ணல. சரி, கொஞ்ச நேரத்தில் விட்டுருன்னு பார்த்தா நைட்டு ஃபுல்லாக பேஞ்சிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு ப்ராப்பர் எண்டிங் இல்லாமல் முடிச்சிருப்பேன். பட் யா, எனிவே, திஸ் இஸ் த நெக்ஸ்ட் டே. ஆக்சுவல் ரெடி நெக்ஸ்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்டு இங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வயநாடு தான் போகிறதா பிளான். அண்ட் திஸ் இஸ் த காட்டேஜ் நாங்கள் நேற்று ஷேர் பண்ணிக்கிட்டது, ஸ்டே பண்ணது. நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஆவ் மரியா காட்டேஜ்னு சொல்லிட்டு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி. பைக்ஸ் எல்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். லைக் அப்படியே இதுதான் எங்கள் ரூமு. இதுக்கு பக்கத்துலேயே அப்படியே பைக்ஸ்லாம் பார்க் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பைக்ஸு அங்கே பார்க் பண்ணியிருக்குது. பசங்கள்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ரொம்ப கசகசன்னு இருக்குது ரூமு. பட் யா, திஸ் பிளேஸ் இஸ் ஆவ் மரியா காட்டேஜ். இங்கே போர்டு போட்டிருப்பாங்களே. Yeah, so yes, this is Maria Cottage. இதான் நாங்கள் ஸ்டே பண்ண லொக்கேஷன். டீசெண்டான ரூம் தான், நல்லாயிருக்கு. anybody comes to Ooty, you can try it out. 4,000 rupees பட்ஜெட் ஆச்சு. நாங்கள் 8 பேர் அப்படிங்கிறதுனால அஃபோர்டபுளாக இருந்துச்சு.